பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியிலும் இயேசுவின் நாமத்தில் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, என் ஜனங்களும் அடியானும் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். இயேசுவானவர் தான் சுகமளிக்கிறவர், வியாதிகளை சுஸ்தமாக்குகிறவர், நோய்களை குணமாக்குகிறவர், பிசாசுகளை துரத்துகிறவர், அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் விடுதலைக்கும் சொந்தக்காரர் அவர் ஒருவரே. நீர் பெருக அடியான் சிறுகனும், எங்களோடு பேசும் ஒத்தாசையாய் அடியானோட உதவியாய் நில்லும் ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நான் இங்கே வந்து மேலே நின்று இயேசுவானவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, ஏன் நீர் இங்கே தான் இருக்கிறீர், ஆவியானவரும் இங்கே தான் இருக்கிறார், பிதாவாகிய தேவனும் இங்கே தான் இருக்கிறார், உடைய சீஷனும் இங்கே தான் இருக்கிறேன், ஏன் இவர்களோட வாழ்க்கையிலே அற்புதங்கள் தாமதமாகிறது, ஏன் இவர்கள் குணமாகவில்லை, ஏன் இவர்கள் சொஸ்தமாகவில்லை, ஏன் இவர்களின் பிசாசுகள் துரத்தப்படாமல் இருக்கிறது, ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாடுகள் உபத்திரவங்கள் என்று தேவனிடத்திலே நான் விசாரித்தேன். விசாரித்த பொழுது அவர் என்னிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை தான் ஒரு மனம். அதுதான் இன்றைக்கு தேவனோட செய்தி. இன்றைக்கு சொல்லுகிறேன், என் ஜனமே, இன்றையிலிருந்து ஊழியக்காரனை குறை சொல்வதை விட்டுவிட்டு, இயேசுவை குறை சொல்வதை விட்டுவிட்டு, தேவ ஆவியானவரை குறை சொல்வதை விட்டுவிட்டு, உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சுகம் உங்களுக்கே சொந்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே யார் உங்களை பார்த்து இது தீராத வியாதி என்று சொன்னாலும், இதிலிருந்து உனக்கு சுகம் கிடைக்காது என்று சொன்னாலும், இதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது என்று சொன்னாலும், நீர் இந்த நோயோடு தான் சாக வேண்டும் என்று சொன்னாலும், இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு மனம் வருமே ஆனால் உங்களுக்கு சுகமும் விடுதலையும் குணமும் இப்பொழுதே வந்து சேர்ந்து விடும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறது போல அல்ல இந்த ஒரு மனம். யார் ஒருவன் ஊழியக்காரனோடு ஒரு மனமாய் இருக்கிறாளோ, யார் தேவாவியானவரோடு ஒரு மனமாய் இருக்கிறார்களோ, குறைந்தபட்சம் தேவனோட வார்த்தை வருகிற போது யார் அந்த வார்த்தையின் மேல் ஒரு மனமாய் இருக்கிறார்களோ, இன்றைக்கு சொல்லுகிறேன், தீராத வியாதி உடனே சுகமடையும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உங்களெல்லாம் இழுத்து பிடிச்சி தலையில் அமுக்கி ஆவியானவர் இறங்குகிறார் அப்படிலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் நான் கொடுக்க போகிற வார்த்தையில் உனக்கு ஒரு மனம் இருந்தால் சுகத்தோடே போவாய். நீங்கள் தேவனோட வார்த்தையின் மேலே, தேவனோட சத்தியத்தின் மேலே, தேவனோட ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறான் என்கிறதில் நீங்கள் ஒருமனப்பட்டு கவனிப்பீர்களே ஆனால் அந்த வார்த்தை உங்கள் சரீரத்தில் இறங்கும். அந்த வார்த்தை உங்கள் சரீரத்தில் இறங்குகிற பொழுது சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும், எல்லா உபத்திரவங்களும், எல்லா வியாதிகளும் சுகமடைந்து விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்றைக்கு அநேக காலங்களுக்கு பிறகு
தேவன் இந்த பூமியிலே இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். நான் சோத்திரம் சொல்றப்ப நீ சோத்திரம் சொன்ன அது ஒரு மனம் அல்ல. அந்த வார்த்தையோட உன் மனம் இணைய வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தையை உன் மனதிலே கொண்டு வந்து அந்த வார்த்தை உன் மனதிற்கு வருகிற பொழுது தேவனோட வார்த்தை என்கிற மனமும் உங்களோட மனமும் ஒரே மனமாய் மாறிவிடும். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அல்லையா சொல்லுமே. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையிலே ஒருமனப்படுவீர்களே ஆனால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் இன்றைக்கு உன் சரீரம் சுகமடையும், உன் வியாதிகள் குணமடையும், உன் நோய்கள் குணமாகும். வந்திருக்கிற எல்லாரும் சாட்சியாய் மாறுவீர்கள். அதோட மாத்திரம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், உன் நோய் குணமாகலை, உன் வியாதி சொஸ்தமாகலைன்னா நீ தேவனோட வார்த்தையின் மேலும் தேவனோட ஊழியக்காரனுக்கு உனக்கும் ஒரு மனம் இல்லாததினாலே நீ சுகமடையாமல் எந்த வியாதியோட வந்தாயோ அந்த வியாதி எடுத்துக்கொண்டு போகிறாய். எந்த நோயோடு வருகிறீர்களோ அந்த நோயோட போகிறீர்கள். எந்த பேயோட வருகிறீர்களோ அந்த பேயோட போகிறீர்கள். ஆனால் அந்த வார்த்தையிலே ஒரு மனம் வந்தால் உன் சரீரம் சுகமடையும். ஒரு அலையே சொல்லுமே. என் ஜனமே, அந்த ஒரு மனதிற்கு அடையாளமாய் அந்த ஒரு மனம் எப்படிப்பட்டது? ஒரு நாள் இப்படி ஒரு நாள் வந்தது. அன்னைக்கு எல்லாரும் கூடி வருகிறார்கள் சாலமோனின் மண்டபத்திற்கு. எருசலேம் தேவாலயம் அல்ல, சாலமோனின் மண்டபம். அப்ப சாலமோன் ஆலயம் தனியாய் மண்டபம் தனியாய் கட்டி வைத்திருக்கிறார். அந்த நோயாளிகள் வியாதியஸ்தர்கள் எல்லாம் அந்த மண்டபத்துக்கு வருவார்கள் போல. அந்த 5 கால்கள் உள்ள மண்டபம் எல்லாம் இருக்கிறது. 38 வருஷம் வியாதி உள்ளவனெல்லாம் யாரனை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்தில் விடுவார்கள், அந்த மண்டபத்துக்கு எப்போ போகலாம்னு சொல்லி. அதே போல சில ஊழியர்கள் மண்டபங்களையும் கட்டிவிட்டார்கள். மண்டபத்தில் இல்ல சுகம், மனதில் இருக்கிறது சுகம். ஒரு அலையா சொல்லுமே. பெதஸ்தா குளத்தில் இல்லை. என்றைக்கு உன் மனம் தேவனோடு ஒரு மனமாய் மாறுகிறதோ அன்றைக்கு உன் சரீரம் பெதஸ்தாவாய் மாறும். எங்கே இருக்கிறாயோ அங்கே நீ சுகமடைவாய். ஒரு அலையா சொல்லுமே. ஒரு நாள் திரளான ஜனங்கள் சாலமோனின் மண்டபத்திற்கு வந்திருந்தார்கள். எல்லாரும் வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் எப்படி வந்திருந்தார்களா? எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்களா? ஒரு அல்லையா சொல்லுமே. இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நீங்கள் தேவனிடத்திலே பெரிய அரிதான ஒரு ஆசீர்வாதம் என்றால் அது ஒரு மனம்தான். ஒரு அல்லையா சொல்லுமே. அது சாதாரணமானது அல்ல. நீங்கள் ஒருமனப்பட்டு இங்கே இருப்பீர்களே ஆனால் தான் தேவனிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒவ்வொருட்ட மைக்கு கொடுத்து நீ விசுவாசிக்கிறாயா, அற்புதம் நடக்க நம்புறேன், இதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ யார் என்னோட ஒருமனப்படுகிறீர்களோ, யார் இந்த வார்த்தையில் ஒருமனப்படுகிறீர்களோ உங்களுக்கு சுகம் சொந்தம். அவ்வளவுதான். ஒரு அலையா சொல்லுமே. எந்த ஊழியக்காரன் சொன்னாலும் தேவனோட வார்த்தையின் மேலதான் உன் இருதயம் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் சுகம் தானாய் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அலையா சொல்லுமே. சாலமோன் மண்டபத்திற்கு வந்திருந்தார்கள். எப்படி வந்திருந்தார்கள்? ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16 வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய அப்போஸ்தலரோட கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்ப ஏன் ஒரு 100 பேர் வந்துட்டு 3 பேர் மட்டும் அற்புதம் பெற்று சாட்சி கொடுத்தா மீதி 97 பேருக்கு தேவன் மாறி இருக்கிறாரா? நீங்க மாறி இருக்கீங்களா? ஏன் அவர் உங்களுக்கு செய்யல? நான் கூப்பிட்டப்ப அவர் இறங்கி வந்தார். அவர் உங்களை பார்க்க நடந்து வந்தார். ஏன் உங்களுக்கு நடக்கல? ஏன் அந்த வியாதி சுகமடையல? உனக்கு தேவன் மேலும் தேவனோட வார்த்தையின் மேலே ஒரு மனம் இல்லை. அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். எல்லாரும் அந்த கதை பாடும்பா. இவர் இந்த வசனம் சொன்னா நடந்துருமா? இப்படிலாம் நீ பார்க்கறது இங்க வர தேவையில்லை.
இதுக்கு ஒன்றால் மற்றவங்க சாட்சி கெட்டு போகிறது. சுகம் என்பது நீங்கள் தேவனோட வார்த்தையில் வைக்கிற ஒரு மனதில் இருக்கிறது. ஒரு அலையா சொல்லுவோமே, மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடன் சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அற்புதம் நடக்கும், நோயெல்லாம் குணமாகும் என்று சொல்லி ஜனங்கள் மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். திரளான புருஷர்கள் அந்த பேதுருவோட உபதேசங்களை கேட்டு அதிகமாய் சேர்க்கப்படுகிறார்கள். பேதுருவோட அவர்களுக்கு ஒரு மனம் வந்துவிட்டது. ஒரு அலையா சொல்லுமே, புருஷர்களும் சேருகிறார்கள், ஸ்திரீகளும் அதிகமாய் சேர்க்கப்படுகிறார்கள். அப்ப இந்த ஒரு மனம்தான் இந்த தேசத்தில் லட்ச ஜனங்களை ஊழியக்காரனிடத்தில் கொண்டு வந்து ஸ்திரீகளையும் புருஷர்களையும் சேர்க்க போகிறது. ஹல்லேலூயா. இதற்கு பெரிய அடித்தளம் ஒரு மனம். அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் ஒரு அல்லையா சொல்லுமே, பேதுரு நடத்தில் இருந்த ஒரு மனமும் தேவன் மேல வைத்த விசுவாசமும் பேதுரு நடந்து போகிற பொழுது கட்டில் எல்லாம் எல்லாரையும் கொண்டு வந்து, கட்டில் இருக்கவங்களெல்லாம் வெளில கொண்டு வந்து வச்சிடறாங்க. முடியாதவர்களெல்லாம் வாசற்படியில் தெரு ஓரமாய் ஒரு மனமும் தேவன் மேலே வைத்த விசுவாசம் தான். ஒரு அலையா சொல்லுமே, கட்டில வைப்போ போற வழியில பேதுருவோட நிழல் பற்றாதா? இப்படித்தான் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது அவனோட வஸ்திரத்தை தொற்ற மாட்டோமா? அப்படியானால் அவளுக்கு தெரிந்திருக்கிறது, தேவனோட வஸ்திரத்தை தொட்டால் வல்லமை புறப்படும், என் உதரம் நின்று போகும் என்று. ஒரு அலையா சொல்லுமே, இயேசுவை எல்லாரும் தொட்டாங்க, எல்லாரும் இடிச்சுக்கிட்டு தான் போனாங்க. பெரிய சேனைகள் போனது. உடனே நிறைய பேர் நடந்து போனார்கள். நிறைய பேரோட கை பட்டிருக்கோம், கால் பட்டிருக்கோம், ஒதுக்கி விடுறப்ப உடம்பு பட்டிருக்கோம். ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த வஸ்திரம் பட்டிருக்கும், கை பட்டிருக்கோம், ஆனால் சுகமாகல. ஏன் இவளுக்கு மாத்திரம் சுகம் வந்ததென்றால், இவள் அவரை விசுவாசித்தால் அவர் மேலே இவளுக்கு ஒரு மனம் இருந்தது. ஒரு அலையே சொல்லுமே, நம்பிக்கையை பாருங்கள். இயேசுவின் மேலே நம்பிக்கை, பேதுருவோட ஒரு மனம். எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வாசப்படியில் வைக்கிறாங்க. நடந்து போகிற போது ஏதாவது நடந்து விடாதா? நீ எப்படி ஒரு மனப்பட வேண்டும்? இந்நேரம் முடியாதவர்கள் இருக்கிற பொழுது, ஐயோ அன்றைக்கு பேதுரு நடந்து போன பொழுது நிழல் பட்டால் போதும் என்று காத்திருந்தார்களே, பேதுருவோட நிழலுக்கே அவ்வளவு வல்லமை இருந்து சுகமடைந்திருப்பார்களே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் நிழல் என் மேல் பட்டால் என் சரீரம் உயிரடையும் என்று நம்பி இருந்துப்பாயானால் நீ அன்றைக்கே சுகம் பெற்றிருப்பாய். ஒரு அல்லையே சொல்லுவோமே, அன்றைக்கே உன் சரீரம் உயிர் அடைந்திருக்கும். நீ அன்றைக்கே வியாதியிலே சொஸ்தமாக்கப்பட்டிருப்பாய். 2 மனம், ஒரு மனம் இல்ல, 2 மனம். எலியா சொல்லுகிறார், 2 மனதோட எவ்வளவு நாள் குந்தி நடப்பீர்கள்? 2 மனம். மருத்துவமா, மரித்தும் உயிரோடு எழுந்தவரா? இந்த 2 மனம் போய் ஒரு மனம் வருகிறதுக்குள்ளே உன் சரீரமும் உன் பலனும் பாதி அழிந்து போய் விடுகிறது. ஒரு அல்லையா சொல்லுவோமே, யார் யாருக்கு 2 மனம் இருக்கிறதோ நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. யாருக்கு ஒரு மனம் வருகிறதோ, அந்த ஒரே மனம் இயேசுவின் மேலே, அந்த ஒரே மனம் உடைய வார்த்தையின் மேலே, அந்த ஒரே மனம் உடைய ஊழியக்காரன் மேலே என்றைக்கு எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கே உனக்கு சுகமும் குணமும் சொந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு மனம். ஆனால் 2 மனமா இருந்தினா உனக்கு ஒரு மனம் இல்லை, அற்புதம் இல்லை. எல்லாரும் ஒரு மனப்பட்டு வந்தார்களாம். வாசிக்கலாம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும்
கட்டில்களில் மேலும் கிடத்தி கட்டில்களில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். நிழல் பற்றாதா? எப்படி அவர் நடந்து போறப்ப ஒருவேளை இந்த பக்கம் சூரியன் இருந்தா இந்த நிழல் பட்டு இடதுபுறம் பற்றும், இல்லை வலதுபுறம் பற்றும். நிழலாகிலும் படாதா? அநேகர் கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுருவின் நிழல் அநேகர் மேலே பட்டது. அநேகர் சொஸ்தமாய் உயிரோடு எழுந்தார்கள். அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்ற, தேவனை மறுதலித்து மனம் திரும்பி அந்த பேதுருவின் நிழலுக்கே இவ்வளவு வல்லமை இருக்குமேயானால், பிதாவின் ஒரே குமாரனாய் இருக்கிற நசரேயனாக இயேசுவின் நிழலுக்கு எவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவரோட வல்லமை நிழலை கூப்பிட போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த நிழலுக்கு நிகரான ஒரு நிழல் இல்லை. அவரோட நிழல் யார் யார் ஒருமனப்பட்டு வியாதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ உங்கள் சரீரத்திலே அந்த நிழல் படும். பட்ட உடனே நீங்கள் உங்கள் சரீரமும் உயிரடையும், பிசாசுகள் அலறி ஓடும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களின் நிழல் என்பது சாதாரணமானதில்லை. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரே, அவரின் நிழல் எவ்வளவு பெரிய உன்னதமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு யாரும் உன்னதமானவரின் நிழலை விரும்புகிறது இல்லை, ஒரு மனம் இல்லை. அங்கே அவரோட நம்பிக்கையை பாருங்கள். வெல்ல வைப்போ, அற்புதம் நடக்கும் என நம்பி கொண்டு வந்து வைத்தார்கள். அவரும் நடந்து போனார், அற்புதங்களும் நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் ஜனமே, நீ இன்னைக்கும் உன் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறேன்னா, இன்னைக்கும் உன் பிசாசுகள் உன் சரீரத்தை விட்டு போகாமல் அலக்கடிக்கிறது என்றால், இன்றைக்கும் உன் சரீரம் சுகமடையாமல் இருக்கிறது என்றால், இன்றைக்கும் உன் சரீரத்தில் சில பலவீனங்கள், சில வலிகள், சில வியாதிகள் இருக்கிறது என்றால், நீ தேவனோடும் தேவனோட வார்த்தையின் மேலும் ஊழியக்காரன் மேலும் ஒரு மனம் இல்லாததினாலே இன்றைய வரை வந்து காந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு மனம் வருமே ஆனால், இன்றைக்கு குதித்து எழுந்து நடந்து தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எல்லாரும் எருசலேம் கொண்டு வருகிறார்கள். சுற்றுப்புறத்திலிருந்து அப்படி இருக்கணும். நம்ம எவ்வளவு ஒருமனமாய் இருந்தால் வருகிறவர்கள் எல்லாரும் சுகமாவார்கள். ஆனால் யார் யார் வந்தார்களோ எல்லாரும் ஒருமனமாய் இருந்தார்கள், எல்லாரும் சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா. எவ்வளவு நாள் உங்கள் வாழ்நாளை வீணால் ஆக்குவீர்கள்? உங்களை மாற்றிக்கொள், உங்கள் சுபாவங்களை மாற்றிக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வாசிக்கலாம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள். இந்த அசுத்த ஆவிதான் அநேகரோட சரீரத்தில் இருக்கிற அநேக பலவீனங்களுக்கு காரணம். பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும். இதுதான் அசுத்த ஆவியினாலே வாதிக்கப்படுகிறது. சிலர் வயிற்றுல கட்டிய வச்சிடறான், சிலருக்கு மார்புல கட்டிய வச்சிடறான். அங்கே சரீரத்தில் பலவீனங்களை வைத்து இவன் வாதிக்கிறான். இவர்களும் அந்த வாதையிலிருந்து விடுதலையாக தேவனிடத்திலே ஒருமனப்படாமல் மனுஷர்களிடத்திலே ஒருமனப்படுகிறார்கள். வாசிக்கலாம். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். இப்படிதான் எல்எல்எம் கூடாரத்துக்கு வரணும், சுகமளிக்கிற இந்த கூட்டத்துக்கு வரணும், கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். சொல்லுமே, அதை கவனிக்கணும். அவர்கள் எல்லாரும் விடுதலை அடையணும்.
அப்ப எல்லாரும் ஒரே மனமுள்ளவர்களாய் மாற வேண்டும். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் ஒரே மனமாய் மாறுவீர்களே ஆனால் எல்லாருக்கும் ஒரே தேவனாய் இருக்கிற இயேசுவானவர் நடந்து வருவார். அவருடைய நிழல் உங்கள் மேலே படும், கட்டுகள் அறுக்கப்படும், உபத்திரவங்கள் மறையும், வியாதிகள் குணமடையும், நோய்கள் சொஸ்தமாக்கப்படும், பிசாசுகள் அலரும், நீங்கள் எல்லாரும் குணமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய், அது எப்பேற்பட்ட வியாதியை வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட பிணியாய் இருக்கட்டும், உங்களுக்கு தேவை ஒரு மனம், உனக்கு தேவை ஒரு மனம். ஒரு மனம், அது இயேசுவின் நிழல் பட வேண்டும் என்கிற ஒரு மனம். ஒரு மனம், அப்படி ஊழியக்காரனோட நிழல் பட வேண்டும் என்கிற ஒரு மனம். ஒரு மனம், இந்த வார்த்தை உண்மை, இன்றைக்கு அவர் எனக்கு அற்புதங்களை செய்கிறதும் உண்மை. ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். எங்கள் மேல் உம்முடைய நிழல் படுவதாக என்று அவரிடத்திலே கேள். என் பிணி இன்றைக்கு மறைய வேண்டும் இயேசுவே. என் வாதை இன்றைக்கு என்னை விட்டு விலக வேண்டும். வியாதி, என் சரீரத்துக்கு வியாதி சொஸ்தமடைய வேண்டும். என் நோய்கள் குணமாக வேண்டும். நான் குணமாக்கப்பட்டவனாய் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். அவரிடத்திலே சொல், நான் ஒரே மனமாய் இருக்கிறேன், உம்முடைய நிழல் என் மேல் பட வேண்டும் என்று. பொல்லாத பிசாசு, இவர்கள் என் ஜனங்கள், என் தகப்பன் இயேசுவின் ஜனங்கள். எந்தெந்த சரீரத்தில் நீ வியாதியின் நோயையும் போட்டு வைத்திருக்கிறாயோ, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்திலிருந்து உன் வியாதியும் நோயையும் எடுத்துக்கொண்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். போ. இவர்கள் என்னுடையவர்கள். அநேக சரீரத்திலிருந்து பிசாசுகள் ஓடுகிறது, அநேகரோட பலவீனங்கள் மறைகிறது, அநேகரோட வியாதி சொஸ்தமடைகிறது. Touch in the name of Jesus. Touch in the mighty name of Jesus. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. உங்களோடு இன்னும் திரளான ஜனங்கள் சுகத்திற்கு விடுதலைக்காக இங்கே நிற்கிறாரே தேவன் காண்பிக்கிறார். உங்களை ஒப்புக்கொடு. அவரை கூப்பிட போகிறேன். அவருடைய நிழல் இறங்கி வரும்படி கூப்பிட போகிறேன். இயேசுவே, நசரேனாக இயேசுவே, என் தகப்பனே, உம்மை நம்பி நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நீர் இறங்கி வருவீராக, இந்த மண்டபத்துக்குள் இறங்கி வருவீராக, ஒவ்வொருவரின் அருகே கடந்து போவீராக, ஒவ்வொருவரின் மேலும் உடைய சரீரத்தின் நிழல் இயேசுவின் நாமத்தில் படுவதாக, சரீரம் உயிரடைவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பிசாசுகள் ஓடுவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, தொடுவீராக. நிழல் 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 இயேசுவின் நிழல் படுவதாக. வாதை விலகட்டும், பிணி சுகமடையட்டும். அற்புதங்களுக்கு காத்திருக்கிற அநேகர் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார். உடைய நிழல் படுகிறது. உங்களோடு கூட இருக்கிற ஆயிரம் ஆயிரம் ஜனங்களின் மேலே நிழல் படுகிறது. அநேகர் சுகமடைகிறார்கள், அநேகர் விடுதலை அடைகிறார்கள், விடுதலை அடைகிறார்கள். இயேசுவின் நிழல், உடைய சிலுவை நிழல் இறங்கி வந்திருக்கிறது. தேவனுடைய நிழல் படுகிறது, வஸ்திரத்தின் நிழல் படுகிறது, கரங்களின் நிழல் படுகிறது, காயங்களின் நிழல் படுகிறது. அற்புதம் 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 அற்புதம். விடுதலை விடுதலை விடுதலை. சுகம் 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 சுகம். ஃபயர் ஃபயர். இயேசுவின் நிழல், உன்னதமானவரின் நிழல், உன்னதமானவரின் நிழல், உன்னதமானவரின் நிழல் இவர்கள் மேல் விடச்சும் 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 படச்சும் 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 விடச்சும் 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 படச்சும் படச்சும்
ஒவ்வொரு சரீரத்தில் விடச்சும் ஆண்டவரே, ஒவ்வொரு சரீரத்தில் படுவதாக, ஒவ்வொரு சரீரம் சுகமடைவதாக, ஒவ்வொரு சரீரத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, ஒவ்வொரு சரீரத்தின் வியாதி சொசமடைவதாக, ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற பிணி விலகுவதாக. Fire Lord, heal, 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 heal. எல்லாரும் கைகளை உயர்த்தும். அநேகரோட சரீரத்தில் தேவனோட நிழல் பட்டிருக்கிறது. அநேகர் சுகமடைந்திருக்கிறீர்கள். உண்மையாய் அவர்கிட்ட ஒப்புக்கொடு. நான் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு போ. தேவன் உன்னை சாட்சியாய் தான் வைப்பார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தும். உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் வந்தார்கள், எல்லாரும் குணமடைந்தார்கள். இந்த மண்டபத்தில் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இவர்கள் என் ஜனம். நிறைவடைகிற இயேசுவே, உம்முடைய நிழல் எல்லார் மேலும் படுவதாக. உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியானை பேதுருவை போல இந்த பூமியில வைப்பீராக. வந்த என் ஜனங்கள் எல்லாரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போகட்டும். எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்தும். எல்லாரையும் ஆசீர்வதியும். Touch my people, Lord. Heal my people. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்தும் நல்ல பிதாவே, ஆமென்.